எல்லாருக்கும் வணக்கங்க. நேற்று எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பொன்னி கிச்சன் சொல்லிட்டு அவங்க யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டாங்களாம். ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ண முடியல. எப்படி ரீச் பண்ணுறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மேம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க மேம். பொன்னி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன் அக்கா. எப்படி நான் 4000 வாட்ச் ஹவர்ஸ் எப்படி ரீச் பண்ண சொல்லிட்டு சொல்கிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறத தான் பண்ணுங்கள். எனக்கு கூட ஒரு டைம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். 2800 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வந்துட்டேன். சடால்னு 1000 1200 விட்டுச்சு. ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் சடால்னு கொஞ்சம் 1500. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இன்னும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கொண்டு வந்தோம் வாட்ச் ஹவர்ஸ் 1000 மேலே கொஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தான் அந்த வாட்ச் ஹவர்ஸ் கொண்டாடுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆனால் விடாமல் வச்சு வெற்றி கிடைக்கும் சொல்கிற மாதிரி நான் விடாத சமையல் வீடியோ போடுவேன். ப்ளவுஸ் தைப்பிலாங்க அந்த வீடியோ போடுவேன். கோலம் போடுற வீடியோ போடுவேன். பால் கறகுத்து, கோழிக்கு தீனி போடுறது, சாங்ஸு, அப்புறம் ஷார்ட்ஸு, சின்ன சின்ன காமெடிங்க எல்லாமே போட்டு பார்ப்பேன். ஆனால் ஷார்ட்ஸில் எனக்கு 10 மில்லியன் வந்தால் தான் நம்ம மானிட்டேஷன் ஆகும். 10 மில்லியன் அவ்வளோ பேர் நம்ம பார்க்க மாட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், சரி ஷார்ட்ஸு மூலமாக நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கும். ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்காது. அது வியூவர்ஸ் பார்க்கணும். 10 மில்லியன் பேர் பார்க்கணும். அவ்வளோ வியூவர்ஸ் நம்மளுக்கு அவ்வளோ பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால நான் பண்ணேன், வீடியோவும் நான் தொடர்ந்து போட்டுனே இருந்தேன். வாட்ச் ஹவர்ஸ் ஏறும் குறையும், வாட்ச் ஹவர்ஸ் ஏறும். வாட்ச் ஹவர்ஸ் ஒரு வருஷத்துக்குள்ளே 4000 வாட்ச் ஹவர்ஸ் பிடிக்கணும். இப்போ 3000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் போதுன்றாங்க. ஆனால் 3000 வாட்ச் ஹவர்ஸ் அது அந்த சூப்பர் தேங்க்ஸ் வரும் பாருங்க, அது மட்டும்தான் வருதுங்க அக்கா. மீதி மாதிரி சம்பளம் விளம்பரம்லாம் வரது கிடையாது. 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு மானிட்டேஷன் ஆகுது, கிரீன் டாலர் ஆகுது. நம்ம எல்லாத்துக்கும் கிரீன் டாலர் வரத்துக்கு கிரீன் டாலர் தான் நம்மளுக்கு சம்பளம் வரும். இப்போ நான் சம்பளம் எடுக்கல, ஆனால் எனக்கு சம்பளம் இருக்குது. ஒரு நாளைக்கு 5 ரூபா 10 ரூபா அதுமாரி ஏன்னா ரொம்ப ரீச் ஆக மாட்டேதுல்ல. இப்போ தான் கொஞ்சம் சேனல் ரீச் ஆகுது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக டாலர் இப்போ சேர்ந்துனே இருக்குது. எப்போ எனக்கு $100 ஆகுதோ அப்போ தான் எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். எங்கள் வீட்டுக்கார அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். இப்போ அடுத்தது உங்களுக்கு எப்படி வாட்ச் ஹவர்ஸ் வரைக்குதுன்னு ஒரு ஐடியா சொல்லட்டோமா. நான் இன்ஸ்டாகிராமில் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் இருக்குது பாருங்கள் சிஸ்டர். அந்த ஷார்ட்ஸ் ஒரு 60 செகண்டோ 30 செகண்டோ நல்ல நல்ல காமெடியாக இருக்குது பாருங்கள். அந்த இன்ஸ்டாகிராமில் போய் ஒரு 4-5 காமெடியாகவே எடுங்க. ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகுதா பாருங்கள். அந்த வீடியோவை நம்ம எடிட்டிங் ஆப்பில் இருக்குதுல்ல, அப்படியே விட்டால் ஷார்ட்ஸுக்கு போயிடும். 60 செகண்டுக்குள்ள இருக்குதுலாம். இப்போ 1.5 செகண்ட் ஆகிட்டாங்க ஷார்ட்ஸுக்கே. நான் வீடியோ விட்டுருந்த வீடியோலாம் காணும். என்னன்னு தெரியல, நம்ம வீடியோவில் இந்த வீடியோலாம் காணுமேனு பார்த்தா 1.5 நிமிஷத்துக்குள்ள வீடியோலாம் ஷார்ட்ஸுக்கு போயிட்டுருக்கு சிஸ்டர். மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் 4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோவை பார்த்து போடுங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, இன்ஸ்டாகிராம் கூட காமெடி எடுத்துருப்பேன். ஒரு 4 வீடியோலாம் இருக்கும். இப்போ நான் எடுக்க டைம் இல்லை, எடுப்பேன் எப்போ டைம் தான் எடுப்பேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, 4-5 ஷார்ட்ஸ் எடுத்து இன்ஸ்டாகிராமில் அது நம்ம இது இருக்கு பாருங்க, எடிட்டிங் பண்ணுற ஆப் இருக்குது இல்லைங்க. இவங்க வீடியோ குரு சொல்லிட்டு ஒரு ஆப் எடிட்டிங் பண்ணுற ஆப். எத்தனையோ விதமாக ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் போய்ட்டு மொத்தத்தையும் ஜாயின் பண்ணி எடிட்டிங் பண்ணி ஒரே வீடியோவை ஆக்கி அதுக்கப்புறம் அதை அப்லோட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் காமெடி ஜனம் கொஞ்சம் விரும்பி பார்ப்பாங்க. இப்போ நம்மளுக்கு காமெடி உங்களுக்கு காமெடி பண்ண தெரிஞ்சால் பண்ணுங்கள். ஒரு 4 நிமிஷம் காமெடி பண்ணினே டெய்லி காமெடி விடுங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு சிலருக்கு நீங்கள் சமையலே பண்ணுறீங்கன்னா காமெடி போட்டால் கொஞ்சம் இன்னும் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். எனக்கு தோணுது, நீங்கள் பண்ணி பாருங்கள். அது கை கொடுத்தா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சக்ஸஸாக ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்ஸ்டாவில் போய் ஒரே வாட்டி ஒரு வீடியோ விட்டு பாருங்கள். ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே, ஒரு 3 செகண்டு 3 நிமிஷத்துக்கு மேலே அந்த வீடியோ எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதேமாரி ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் காமெடியும் பண்ணுங்கள். சமையல் வீடியோ போடுறீங்களா சிஸ்டர், அது நல்லா இன்னும் லாங் சமையல் வீடியோவாக போடுங்க. இயற்கையான முறையில் சமையல் செய்கிறாங்க பாருங்கள். நான் கூட அதுமாதிரி தான் போகலான்னு நினைக்கிறேன். நான் ஒரு டைம் மொட்டை மாடில் போய் ஆம்லேட் போட்டேங்க. அந்த ஷார்ட்ஸ் தான் 8 லட்சம் 9 லட்சம் அப்படி ரீச் ஆச்சு. மீதிலாம் உள்ளவே சமைக்கிறதுனால 20,000 10,000 அப்படி தான் ரீச் ஆகுது. 2,000 1000 500 தான். நம்ம நல்லா இயற்கையாக வெளியில் போய் ஆகினா அது நல்லா விரும்பி பார்க்குறாங்க. எங்களுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் ஆடு இல்லை, மாடு கோயிலாக இருக்குது. பால் கறக்கணும், ப்ளவுஸ் தைக்கிற வேலை இருக்குது. அது ரொம்ப கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால பால் கறக்கணுமா, நாங்களே பால் கறக்கிறதுனால என்னால் டைம் ஒதுக்கி பண்ண முடியல. நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் வெளியே போய் சமையல் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான்
இதெல்லாம் பண்ணியும் எனக்கு நானும் ரொம்ப அடிமட்டத்துக்கு ரொம்ப கீழே கீழே வந்துச்சுங்க என்னோடய வாட்ச் ஹவர்ஸு. அதுக்கப்புறம் நான் வந்து பண்டு சீட்டு கட்டியிருந்தேன் சொல்லியிருந்தேன், தெரியுமா நான் தெரியல உங்களுக்கு. ஏபிஐயில் பண்டு சீட்டு கட்டியிருந்தேங்க. அதை பற்றி கொஞ்ச நாள் பேசுவேன். ஆனால் அதில் வந்து நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஏபிஐ நியூஸ் பற்றி. நான் ஏபிஐ நியூஸ் பற்றி போகிறதுக்கே அந்த வீடியோ எடுக்கவே இல்லை. ஆனால் அதனால தான் எனக்கு ரொம்ப வாட்ச் ஹவர்ஸ் வந்தது. மெயின் பாயிண்ட்டு நான் வந்து பண்டு சீட்டை வந்து கட்டி ஏமாந்துட்டேன். அதை பற்றி போட்டுனே இருப்பேன். கொஞ்சம் நாள் அவங்க என்ன நடக்குதோ அதை அப்டேட் பண்ணினே இருப்பேன். வாட்ஸ்அப் குரூப் இருக்குது இல்லைங்க, அதில் வரத்தெல்லாம் அப்டேட் பண்ணுவேன் பாரு. ஆனால் ரொம்ப அவங்க சுற்றுவட்டார ஜனங்கள்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, லைக் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணாங்க. அதை பற்றி பேசுங்க இப்போ கூட கேட்டுன்னு இருக்காங்க. எனக்கு தான் மனசு கேட்கல. ஏன்னா அப்போ வந்து வெளியே வராங்க கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வெளியே வந்துட்டாங்க, இன்னும் பொருள் தராங்க டீட்டெயிலாக நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஜனங்கள் வந்து நம்மளும் வந்து பொய் சொல்லி ஏமாற்றக்கூடாது. என்னை பொறுத்தவரைக்கும் ஒருத்தருக்கு நல்லா செஞ்சால் செய்யணும், இல்லைன்னா செய்யாத கவனம் கூட ஒதுங்கி போயிடலாம். ஆனால் அவங்களுக்கு ஆசை காட்டக்கூடாது. அவங்களுக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்குது. அங்கே ஊரில் வந்து சண்டை நடந்துக்குது, ஒன்றும் பொருள் தரலையேன்ட்டு. நான் வந்து பொருள் தராங்க சொன்னாலும் சண்டை வரும், தரலனாலும் அவங்க மனசு கஷ்டமாக இருக்கும். நான் எப்படி சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலைங்க. அதனால தாங்க அதை பற்றி நான் பேசலை. மற்றபடி எதுவுமே கிடையாதுங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. சூழ்நிலை சரியில்லைங்க. மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் கூட நான் எங்கள் வீட்டில் சொல்லுவேன், ஒரு பொய் பேசக்கூடாது, ஒரு பொய் சொன்னால் 10 பொய் சொல்லணும், அதை மறைக்கணும். அதனால் நம்ம உண்மை சொல்லிடலாம் சொல்லிட்டு உண்மை சொன்னால் அதில் வந்து நிறைய பேர் பிரச்சனை இருக்குது. அங்கே வந்து நடக்கிறத வந்து நான் வந்து சொன்னேன்னா பண்டு சீட்டை பற்றி ஏபிஐ பற்றி அதில் வந்து எத்தனையோ குடும்பத்துக்கு பாதிக்கப்படும். நம்மளால வந்து ஒருத்தர் கூட பாதிக்கப்படக்கூடாதுங்க. அதனால தான் நான் சொல்கிறது இல்லைங்க. எல்லாம் புரிஞ்சிட்டு பிறகு லாஸ்ட்டாக சொல்கிறேங்க, யாருக்கும் பிரச்சனை இல்லைன்னா அந்நேரத்துக்கு அந்த வீடியோ போடுறேங்க. பொன்னி கிச்சன் அக்கா உங்களுக்கு வந்து சொல்லிட்டு பாருங்கள், இந்தமாதிரி ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். இதேமாரி தாங்க நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணி 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இப்போது $1 அதான் மானிட்டேஷன் வாங்கிட்டேன். ஆனால் இன்னும் சம்பளம் மட்டும் கையில் எடுக்கலைங்க. இப்போ தான் வந்து $40 மேலே சேர்த்துருக்கேன். $45 சேர்த்துட்டேங்க. ஒரு நாளுக்கு ₹5, ₹10, ₹20 இப்படி கஷ்டப்பட்டு உருவாக்கிறேன். இன்னும் பாதி கடை தாண்டிட்டேன். இன்னும் பாதி கடை தாண்டினா தான் எங்களுக்கு சம்பளம் வருங்க. இவங்களுடைய சேனலை பாருங்கள், பொன்னி கிச்சன் சேனல் எல்லாம் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அக்கா நீங்களும் எங்களுடைய சேனலை பாருங்கள். அவ்வளோதாங்க. யாரும் டவுட்டு தான் மறுபடியும் கேளுங்க. நான் வேறு ஐடியா வந்து சொல்கிறேங்க. நேற்று காலையில் சொல்லியிருந்தேன், டைம் கரெக்டாக இருந்துச்சு. அதனால் தான் இப்போ வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய குறை தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அடுத்த வாட்டி டவுட் கேளுங்க, எனக்கு சொல்ல தெரியாது. நான் ஞாபகம் பண்ணி நாளைக்கோ ஒரு வீடியோவில் முடிஞ்சால் எப்போ டைம் கிடைக்குதோ நீங்கள் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச வீடியோவில் நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேங்க. இதுமாரி தாங்க நான் ஃபாலோ பண்ணி 4000 வாட்ச் ஹவர்ஸ் எடுத்தேன். எல்லாம் சேஃப்டியாக பத்திரமா இருங்க. பாய்ங்க.